ஹலோ காய்ஸ், எல்லா யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் நான் ஒரு சென்னை பையன் தான். அஃப்கோர்ஸ் நான் இன்ஜினியர் தான். என் பேர் அஜித். அண்ட் தென் இதுதான் யூடியூப்க்கு நான் புதுசு தான். அப்புறம் இந்த சேனலில் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் யூஸ்ஃபுல் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே வளவலன்னு பேசாமல் ஸ்ட்ரீட்டாக மேட்ருக்கு போவாங்க. என்ன பார்த்தோன்னா போக்கிமான் கோ ஒரு ஜெயண்டிக் கேமாக இப்போ வளர்ந்து நிற்கிது. லாஸ்ட் இயரே ரிலீஸ் பண்ணாங்க. பட் ஆனால் இந்தியாவில் பண்ணல. நம்ம ஆளுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லி 2-3 டெத் ஆகி போச்சு. அதனால கேமை பேன் பண்ணிட்டாங்க இந்தியாவில். அதுக்கப்புறம் இப்போ இந்த இயர் எண்டில் திருப்பியும் விட்டுருக்கான். அதனால் இது ஒரு நல்ல கேம் பற்றி சொல்லணுன்னா, கேம் சத்தியமாக செம பயங்கரமாக இருக்குங்க. கேம் நல்ல செம கான்செப்ட் பிடிச்சிருக்காரு அந்த நியான்டிக் கம்பெனிக்காரரு. அதை பற்றி நியான்டிக்காக என்னன்னு கூட தெரில சரியா. ஓகே, நம்ம அது தேவையில்லை, நம்ம மேட்ரு தான் தேவை. ஜஸ்ட்டு வாங்க, எப்படி ஒரே இடத்துல உங்கள் வீட்டிலே இருந்துக்கிட்டு போக்கிமான் இவங்களை பிடிக்கலாம், உலகம் ஃபுல்லாக போக்கிமான் பிடிக்கலாங்க. நீங்கள் வேலையவே தேவையில்லை எங்கேயுமே. ஒரே இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் லண்டன், பாரிஸ், ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எங்கே வேணால் போய் போக்கிமான் பிடிக்கலாம். ஜஸ்ட் நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இது சாத்தியம்தான். ஓகே கைஸ், ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் போகிறீங்க, ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு ஃபேக் ஜிபிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. இந்த க்ரீன் கலரில் கொடி பறக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் காமிக்கும் பாருங்கள். 4.2 ஸ்டார்ஸ் கொடுத்துருப்பான். அதை டச் பண்ணுங்கள். உள்ளே போய்ட்டு நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இந்த ஆப்பை. ஃபேக் ஜிபிஎஸ் ஜாய்ஸ்டிக் அப்படின்னு கொடுத்துருப்பான் பாருங்கள். போயிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ண அது இப்படி காமிக்கும். செட்டிங்ஸ் போங்க. அதுவே செட்டிங்ஸ் போக சொல்லும். அங்கே ஹை அக்யூரசி கொடுத்துருங்க. ஹை அக்யூரசி கொடுத்துட்டிங்கன்னா வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு திருப்பியும் ஸ்டார்ட் கொடுங்க. திருப்பியும் என்ன கேட்குன்னா, ஆப் ரெக்வெஸ்ட் பெர்மிட் ட்ராயிங். அதாவது ஒரு ஆப் இன்னொரு ஆப்பு ஓவர்சீஸ் பண்ணணுன்னா அதுக்கும் செட்டிங்ஸில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பான். அதை போய் பெர்மிஷன் கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப வெளியே வந்துடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பார் நின்றுக்கும். அதாவது அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன சொல்லணுன்னா, அதாவது இந்த இடம் பார்த்திங்கன்னா சிட்னி அதாவது ஆஸ்திரேலியாவில் ஒரு பிளேஸ். ஆக்சுவலாக நான் சென்னையில் தான் இருக்கேன். பட்டு நான் இந்த மேப்பில் மென்ஷன் பண்ணியிருக்க இடம் சிட்னி. ஏன்னா நான் எப்பயுமே இங்கே தான் போக்கிமான் போய் லாஸ்ட் நைட்டில் தான் இது கண்டுபிடிச்சேன். இந்த ஏரியாவில் நிறைய போக்கிமான் கிடைக்குதுங்க. இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ சிட்னிக்கு போகலாமா? சிட்னியில் எங்கே போகலான்னா, ஓகே, இந்த பார்க்கு அந்த மாதிரி இடத்துல தான் நல்ல போக்கிமான் கிடைக்கும். ஓகே, இந்த ஹைட் பார்க்கு போவோம். ஹைட் பார்க்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஒரு பார் மாதிரி நினைக்கும். இது நமக்கு நார்த், சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு அந்த மாதிரி மூவ் பண்ணுறதுக்கு இதமாக. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேமுக்குள்ளே போகலாம். நான் இப்போது 11th லெவலில் இருக்கேன். மோஸ்ட்டாக நான் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 2 நாள் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு அக்கௌண்ட் 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே குறைஞ்சபட்சம் 50 போக்கிமான் கிட்ட பிடிச்சிட்டேன். ஓகே, கொஞ்சம் நெட் இங்கே ஸ்லோவாக இருக்குங்க. அதனால தான் அப்படி இருக்குது. உங்களுக்கே தெரியும் ஜியோ சிம் பற்றி. ஆக்சுவலாக டைம் ரொம்ப எடுக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவுக்கு. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அவ்வளோதான் உள்ள போயிடு. ஓகேங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த ஏரியா சென்னையில் இருக்கேன். நான் இப்போ சென்னையில் இருக்கேன். பட் நான் என்னோடய அக்கௌண்ட் இப்போ எங்கே இருக்குது? சிட்னியில், ஆஸ்திரேலியாவில் இருக்குது. பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த ஐக்கானை நீங்கள் இது பண்ணணுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போக்கிமான்லாம் நம்ம ஊரில் கிடைக்காது. பட் இங்கே இருக்குது. அண்ட் தென் இந்த ஐக்கான் மூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். உங்களுக்கு எந்த டைரெக்ஷனோ அது லொக்கேஷன் வைஸ் சேஞ்ச் ஆகும். அதை வச்சு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அது மூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். ஓகே, நான் இந்த போக்கிமானை பிடிச்சிட்டே இருக்கேன். நீங்களும் போய்
இன்ஸ்டால் பண்ணி போக்கிமான் பிடிக்கிற வேலையை பாருங்கள். ஓகேங்க, நான் இப்படியே பிடிச்சிட்ருக்கேன் போக்கிமானை. நீங்கள் போயிட்டு நீங்களும் இன்ஸ்டால் பண்ணி பிடிங்க. அண்ட் தென் டோன்ட் forget to subscribe and give your thumbs up for me to encourage. And okay, thank you. See you all in next video. Tata, bye bye.